श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनस्थाय वैकुण्ठवसवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते। கருட தண்டகத்துல இப்பொழுது 4வது சரணத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். மனுரணுகத பட்சிவக்ரஸ்வரத்தாரகஸ்தாவகச்சித்ரபானு பிரியாசேகரஸ்ராஜதான்ன திரிவர்காபவர்க்க பிரசூதி பரவ்யோமதாமன் வலத்வேஷி தர்ப்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ணஸ்திராந்தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்தி ததீதா முதாகா மஹீனா மஹீனா மஹீனாந்தகா. இதுல முதல் பாகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். மந்திரம், மந்திர பிரதிபாத்தியமான தேவதை, மந்திரத்தை உபதேஷ்டா, மந்திரோபதேஷ்டா, இப்படி 3 விஷயத்துல நாம பக்தியோட இருக்கணும். அப்பதான் மந்திர சித்தின்றது ஏற்படும் என்கிற சாஸ்திர விஷயத்தை இந்த 4வது சரணம் மூலமாக சுவாமி தேசிகன் வெளிப்படுத்துறார். அதுல மந்திர பிரதிபாத்திய தேவதையாக இருக்கிற கருத்மானுடைய வைபவத்தை இதுக்கு முன் சரணங்களால விஸ்தாரமா சொன்னார். இப்ப மந்திர விசேஷத்தை பத்தி சொல்ற. மந்திரம் யத்னேன கோபயேத்துன்னு சொல்லிருக்கிறபடினால மந்திரத்தை அப்படியே சாட்சாத்தா சொல்ல முடியாது. அதுக்காக மந்திரத்தை ஒரு பிரகாரமாக மந்திரத்தை சொல்ற. மனுர் அணுகத பட்சிவக்ர ஸ்வரத்தாரக ஸ்தாவக சித்ரபான் பிரியா சேகரா திராயதாம் நகாம். அந்த மந்திரமானது நம்மை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை. அந்த மந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா, பாக்ஷி என்று 2 அக்ஷரங்கள். இந்த அக்ஷரங்கள்ல வரைச்சே இந்த பான்றத ஷீன்ற அக்ஷரம் பின்தொடர்ற மாதிரி இருந்து அதுக்கு முகமாக இதெல்லாம் வரைச்சே தாவக இதுவா இருக்க, அதாவது தாரக மந்திரம்னு சொல்லக்கூடிய பிரணவம், பிரணவத்தை ஆரம்பமாக உடைத்தானதாக இருந்துருக்கு. அதுல பட்சி வியத்தியஸ்த பட்சின்னு சொல்றதுனால பட்சி சப்தமும் இல்ல வியத்தியஸ்த பட்சின்னு அதுக்கப்புறமா க்ஷிகான்ற சப்தம், அந்த க்ஷீன்றத பின்தொடர்றதாக உடையக்கூடிய பான்ற அக்ஷரம் அப்படி அர்த்தம். இல்ல க்ஷீன்ற அக்ஷரத்தை பின்தொடர்கின்ற பான்ற அக்ஷரம்னு இப்படி அர்த்தம். 2 விதமாகவும் கருட மந்திரம் இருக்குன்றதெல்லாம் இங்க விஸ்தாரமா போன முறை சொன்னோம். இதுக்கு முன் உபன்யாசத்துல சொன்னோம். அதுக்கப்புறமா சுவாகான்னு சொல்லக்கூடிய சித்ரபானுவனுடைய அக்னியினுடைய தேவிகளுடைய பெயரை சொல்லியிருக்க. இத சிரோபூஷணமாக உடைத்தானதான மந்திரம் அது. அந்த மந்திரம் திரிவர்காபவர்க்க பிரசூதி. கருத்மான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த கருட மந்திரம் இருக்க அதை ஜபம் பண்ணாலே தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. திரிவர்க்கத்தையும் கொடுக்கும், அபவர்க்கத்தையும் கொடுக்கும். திரிவர்க்கம்ன்றது தர்மார்த்த காமம், அபவர்க்கம்ன்றது மோட்சம், மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த கருட மந்திரமானது நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக இதுவரைக்கும் உண்டான அர்த்தத்தை விஸ்தாரமாக போன உபன்யாசத்துல பார்த்தோம். இதுக்கு அடுத்த பாகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்க போறோம். அந்த எம்பெருமான் கருத்மான சொல்லச்சே பரவ்யோமதாமன்னு சம்போதனம் பண்ணி சொல்ற. அந்த கருத்மான சொல்ற, ஹே பரவ்யோமதாமன்னு. பரவ்யோமம் அப்படின்னா பரமாகாசம்னு அர்த்தம். இது பரமாகாசம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றது. இந்த ஆகாசத்தை பூதாகாசம்னு சொல்றோம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லச்சு
அத பரமாகாசம்னு சொல்றோம். அந்த பரமாகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஸ்தானமாக உடைத்தானவர் கருத்மான். அதனால கருத்மானுக்கு நாம சொல்றக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க, இது சுத்த சத்துவமயமான திவ்யமங்கள விக்கிரகம் கருத்மானுடைய விக்கிரகம். கருத்மான ரெண்டு விதமாகவும் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய அவதாரமாகவே தானே வாகனமாகவும் அந்த வாகனத்துல எழுந்தருளி இருக்கிறவனாகவும் தானாகவும் ரெண்டு விதமாகவும் பெருமாள் எழுந்தருளி இருக்கேன்றது இதற்கு முன்பு நாம் தெரிவித்தோம். இப்போ பெருமாள் அப்படி பகவத் அவதாரமாக இருந்ததுனாக்கா அவதார தசையில பெருமாளுடைய திருமேனி எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லச்சே பகவத்கீதையில சொல்ற, இந்த கர்ம நிமித்தமாக வரக்கூடிய மாம்சம், அஸ்தி, இந்த எலும்பு, மாம்சம், ரத்தம் இவைகளால் கிடையாது. அவதார தசையிலையும் ரஜஸ்தமசு கலக்காமல் சுத்த சத்துவமயமான திருமேனி தான் பெருமாளுக்கு. இன்னும் கேட்டா அர்ச்சா திருமேனியும் கூட இப்ப தேவநாதனாக தேவராஜனாக இப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறாரு. அர்ச்சாமூர்த்தி ரங்கநாதனாக சேவை சாய்க்கிறாரு. அந்த அர்ச்சாமூர்த்திக்கு பிரதிஷ்டை பண்ணி ஆயிட்டுனாக்க அந்த லோகமாக அந்த பெருமாள் திருமேனி இல்ல, அந்த பெருமாள் திருமேனி சுத்த தத்துவமயமான திருமேனியாக தான் திகழ்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி சுத்த தத்துவமயமான திருமேனின்றத சொல்றதே அவதார தசையில அங்கேயும் பட்சரூபமாக தான் அங்கேயும் இருந்துருக்கு. சேவிதானம் யஜனம் திரையீமயான்னு எல்லாம் சொல்லி எல்லா விதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் பன்னிண்டு எழுந்தருள் இருக்கிற கருத்மான் அங்கேயும் பட்சரூபமாக தான் எழுந்தருள் இருக்க. ஆனா அங்க நிச்சசூரியாக எழுந்தருள் இருக்க, அது ஒரு விஷயம். அந்த நிச்சசூரியாக எழுந்தருள் இருக்கிற அந்த கருத்மான் பெருமாளுக்கு கைங்கரியம் சர்வதேச சர்வகால கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த கருத்மானுடைய அவதார தசையிலையும் அந்த கருத்மானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய திருமேனி அவதார திசையில எப்படி சுத்த தத்துவமாக இருந்துருக்கோ, பெருமாளை கருத்மானாக அவதாரம் பண்ணேர்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த அவதார திசையில வரைச்சே அவருடைய திருமேனி சுத்த தத்துவமாக இருக்க போறது. ஆகையாலதான் இங்க இப்படி எல்லாம் வினதா சுத்தனாக அவதாரம் பண்ணியிருந்தாலும் கூட அவருடைய தாம இருப்பிடம்ன்றது ஸ்ரீவைகுண்டம் தான். இது அவதார கால விசேஷத்துல மாத்திரம் இப்படி வினத்தையினுடைய பையனாக இப்படி எல்லாம் சஞ்சரிக்கிறேன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால பரவியோம தாமன்னு என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா வலத்வேஷி தர்ப்ப ஜுவலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ண என்பதாக அடுத்த சம்போதனம். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ண மாதிரி கருத்மான் அவதாரம் பண்ணிருக்கே. அவதார தசையில கருத்மானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது என்பத அடுத்த சம்போதனத்தினால சொல்ற. விஸ்வாமித்திரர் ராமனை சுப்பிரபாத ராமனுக்கு முதல்ல சுப்பிரபாதம் பண்ணச்சே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம என்றுதான் சொல்லி அழைக்கிறேன். இதே விஸ்வாமித்திரர் தான் கொஞ்ச நாள் முன்ன சொல்லி சொல்றேன். தசரத சக்கரவர்த்தி இந்த போகச்சு நான் யாகம் பண்ண போறேன், இந்த யாகத்துக்கு ராட்சசாலால தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ராமனை நீ அனுப்பிச்சு வைக்கணும்னு கேட்கிறேன். ஐயோ ராமன் சின்ன பையனாச்ச, ராட்சசாலாம் கூட்ட யுத்தம் மறைந்து இருந்து யுத்தம் பண்ணுவாளே, அவ்வளவு தூரம் எல்லாம் ராமனுக்கு தெரியுமா? அப்படி ராட்சசாலாம் தகர்க்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கான்றது எனக்கு தெரியாது. நான் வேணா சைன்யத்தோட வரேன்னெல்லாம் சொல்லச்சே அந்த விஸ்வாமித்திர அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்பதாக சொல்ற. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம்னு சொல்லச்சே உமக்கு ராமனுடைய அவதார ரகசியம் தெரியாது, எனக்கு தெரியும் ராமனுடைய அவதார ரகசியம். நீ நினைச்சுட்டு இருக்க
கௌசல்யனுடைய குழந்தை நீ புத்திரகாமேஷ்டி பண்ணதுனால அந்த ஒரு அனுகிரக விசேஷத்தினால ராமன் பிறந்திருக்கார், உனக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும் தேவதைகள் அத்தனை பேரும் சரணாகதி பண்ணினதுனாலதான் அந்த ஒன்ன பிதரம் ரோச்சையா மாசன்னு தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும், ராவணவதம் மனுஷ ரூபமாக இருந்துதான் ராவணவதம் பண்ண முடியும். ஆகையால அந்த ராவணவதம் பண்றதுக்கு சரி யாரா மனுஷனா பெருமாள் அவதரிச்சு ராவணவதம் பண்ணோன்னு யாருக்கான ஒருத்தருக்கு பையனா குழந்தையா பிறக்கணுமோ இல்லையோ, அப்ப யாருவா இருக்கட்டும், தனக்கு அப்பாவா இருக்கட்டும், யார் தனக்கு அம்மாவா இருக்கட்டும்னாக்க பிதரம் ரோச்சையா மாசான்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும், இந்த அவதாரத்துல கௌசல்யா எனக்கு அம்மாவா இருக்கட்டும்னு அவர் பெருமாள் சங்கல்பிச்சுண்டு அவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கு. உனக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது, தசரத சக்கரவர்த்திக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. அகம்பேத்மி மகாத்மானம்னு எனக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியும். ஆகையால நீ ராமனை அனுப்பிச்சு வைன்னு அவர் கேட்கிற. அப்படி பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவராக இருந்தாலும் கூட விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பச்சே அவதார தசையில இந்த இருக்கிற இதுக்கு எப்படி எழுந்தருள் இருக்காரோ அதை கொண்டு தானே எழுப்பணும். அப்ப கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு கௌசல்யனுடைய குழந்தை சுப்ரஜாவாக இருந்திருக்கிற ராமனை சொல்ற கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு அந்த ரீதியில கருத்மான் நித்தியசூரியாக இருந்தாலும் கூட இப்ப கருத்மான் இந்த பிரகிருதி மண்டலத்துல அவதாரம் பண்ணிருக்காரோ இல்லையோ, வினதாசுத்தனாக அவதாரம் பண்ணிருக்காரோ இல்லையோ, கசிப பிரஜாபதியினுடைய குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்காரோ இல்லையோ, அப்ப அவதாரத்துக்கு காரணத்தை சொல்லி அவரை கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு விஸ்வாமித்திரர் எம்பெருமான கொண்டாடின மாதிரி சம்போதிச்ச மாதிரி கருத்மானுடைய அவதார நிலைய சொல்லி அவரை சம்போதனம் பண்ணி கருத்மான ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இடத்துல வலத்வேஷி தர்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ண வலத்வேஷினஹ தர்பஜ்வலத்வாலகில்ய. இப்போ வலத்வேஷி அப்படின்னு சொல்லச்சு இந்திரனை சொல்றது. இப்போ இந்திரனுடைய தர்ப்பத்தை கொழுப்ப போக்குறதுக்காக அவதாரம் பண்ணவர் இந்த எம்பெரும், அதாவது கருத்மான் என்பதாக சொல்ற. இப்போ இவாளுக்கெல்லாம் அந்த இந்திரனுடைய தர்ப்பத்தினால ஜுவலதாம் வாலகில்யானாம் வலத்வேஷி தர்ப்ப ஜுவலத் வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ணன். அந்த வாலகில்யாளுடைய பிரதிஜையினால அவதாரம் பண்ண. ஆகையால இந்திரனுடைய தர்ப்பத்தினால இந்த அதாவது ஒரு நிகழ்ச்சிய சொல்லிதான் சொல்லணும் இந்த இடத்துல. என்ன நிகழ்ச்சி என்ன கேட்டா, இதே விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த உபன்யாசத்துல. கஷ்யப பிரஜாபதி யாகம் பண்ற, அவர் பண்ற யாகம்ன்றது ரொம்ப பெரிய யோகம். அதுல எல்லாருக்கும் அதுல ஒரு சம்பந்தம் ஒண்ணுன்னு ஆசை. அவர் கஷ்யப பிரஜாபதியா இருக்கிறபடினால அந்த அவர் பண்ற யாகத்துல தனக்கு எதனா ஒரு சம்பந்தம் இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினால அந்த யாகத்துக்கு வேண்டியதான சமைத்து முதலியவைகள்லாம் அவவா கொண்டு கொடுக்குறா. ஒருத்தர் சமயத்து பெரிய யாகம் நடக்கிறது, பூர்ணாகத்தி நடக்கிறது, புரோக்ஷணம் நடக்கிறது, பவித்ரோத்சவம் நடக்கிறதுனாக்க ஒருத்தர் தேங்காய் கொண்டு போய் கொடுக்குறா, ஒருத்தர் பட்டு கொண்டு கொடுக்குறா, ஒருத்தர் நெய் கொண்டு கொடுக்குறா, ஒருத்தர் சமைத்து கொண்டு போய் கொடுக்குறா, ஒருத்தர் துளசி காஷ்டத்தை கொண்டு கொடுக்குறா. இப்படி அந்த ஒரு யாகத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கட்டும், எதனா ஒரு எப்படியான ஒரு பிரகாரத்தினால நம்மளை சம்பந்தப்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையினால பண்றோம். இப்ப கஷ்யப பிரஜாபதிக்கு வரைச்சு இந்திரனும் அவரிடத்துல ரொம்ப கௌரவத்தோடு இருக்கிறபடினால இந்த யாகத்துக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் கொண்டு கொடுக்குறான். நிறைய சமயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆஜ்யத்துக்கு உண்டான ஆகுதிக்கு உண்டான வஸ்துக்கள்லாம் ஆஜ்யாதிகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறான்.
இந்த வாலகல்யாள்னு சொல்லி அவள்லாம் பெரிய தபஸ்விகள், பிரம்மாவனுடைய ரோமத்திலேருந்து அவதாரம் பண்ணினவா பிறந்தவர்கள். அவள்லாம் அயோனிஜா, நாரதர் மாதிரி அவள்லாம் வசிஷ்டர் வாலகல்யாள், நாரதர் இவள்லாம் அயோனிஜா, பிரம்மாவனிடத்திலேருந்தே சாட்சாத்தா பிறந்தவர்கள் அவள்லாம். அப்படி பிரம்மாவனிடத்திலேருந்து பறக்கச்சு அவதாரம் பண்ணச்சு யோனிச்சு இந்த சூரிய வீதியில இவெல்லாம் தம்மா சொல்லி இருந்துட்டு இருப்பா. இந்த ஃபாலஞ்சஸ்ன்னு சொல்லுவா. இந்த விரல்ல இந்த ஒரு கோடு இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த ஒரு அங்குலம், அந்த அளவு, அவ்வளவுதான் அவளுக்கு உயரமே. அவ சூரிய கதியில சூரியனுக்கு முன்ன அவ போவாளாம். அப்படின்னா அந்த சூரியனுடைய பிரகாசம் அவளை ஒன்றும் பண்ணாது. இவ தேஜஸுக்கு முன்ன அவளோட சூரியனுடைய தேஜஸ் ஒண்ணுமே ஆகாது. பகலோன் பகல் விளக்காகன்னு சொல்ற தேவப்பெருமாள் அந்த உத்தரவேதியில அவதாரம் பண்ணான். அது எந்த சமயத்துல அவதாரம் பண்ண அப்படின்னா, அந்த பிமால வேலையில தான் அவதாரம் பண்ணேன். சூரியோதயம் ஆறதுக்கு முன்ன உண்டான ஒரு வேலையில அவதாரம் பண்றேன். அப்படி அந்த வேலையில அவதாரம் பண்ணச்சே இப்ப இவருடைய பிரிய தேஜஸோட பெருமாள் அவதாரம் பண்ணேன். இப்ப ஏற்பட்ட தேஜஸோட அவதாரம் பண்ணச்சே சூரியனும் அந்த சமயத்துல அவதாரம் பண்றேன். அதாவது சூரியன் உதிக்கிறான். சூரியனுடைய தேஜஸ் பகல் விளக்காக ஆயிடுதான் பெருமாளுடைய தேஜஸுக்கு முன்பாக. பகலோன் பகல் விளக்காகன்னு புண்ணிய கோட்டியோட பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் அசகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி வாலகில்யாளுக்கு தேஜஸுக்கு முன்ப சூரியனுடைய தேஜஸ் அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்துருக்கிறவா வாலகில்யா. இப்படி 60,000 பேர் இருந்துட்டு இருக்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய உயரம் எவ்வளவு கொண்டு இருக்குன்னா, ஒரு அங்குஷ்டம், ஒரு ஃபாலஞ்சு, அந்த ஒரு விரல் அளவு கூட இல்லை. அந்த விரல்ல இருக்கிற ஒரு கோடு வரைக்கும் இருக்கிற அளவுதான் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பரிமாணத்தோட இருந்துட்டு இருக்கா. ஒரு அங்குலம், ஒரு இன்ச்சு கூட இருக்கு, அவ்வளவுதான் அந்த உயரத்துல இருந்துட்டு இருக்கா. அவ போயிட்டு இருக்கா. அப்ப அந்த யாகத்துக்கு அவ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சமீத்தை எடுத்துட்டு போறான். சமீத்துக்கெல்லாம் அளவு இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு அளவு உண்டான சமித்தை ஹோமம் பண்ணணும்ன்றது. சமித்துன்றது அரச சமித்தோ இல்ல பலாச சமித்தோ, பலாசத்தினால சில யாகங்களுக்கெல்லாம் அத்தியால சமித்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த சமித்து எவ்வளவு பெரிய சமித்தாக இருக்கணும்ன்றதுக்கு இது யாகங்களுக்கு ஒண்ணு, ஆத்துல பண்ற கிரகீயமாக பண்ணக்கூடிய ஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் சமித்து ஒரு ஜான் அளவு இருக்கணும். இந்த ஜான் அளவுக்கு குறைஞ்சி சமித்து இருக்கக்கூடாது. இப்போ யாகங்களுக்கெல்லாம் இன்னும் பெருசாவே இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிருக்கு. பெருசா சமித்தெல்லாம் போடணும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த சமித்து எதனா ஒரு சமித்தை கொண்டு போய் நாமளும் கொண்டு கொடுக்கணும் என்று நினைக்கிறா. அவ ஒரு சமித்தை எடுக்கிறா. இவ இருக்கிறதே ஒரே ஒரு இன்ச்சு உசரம்தான். அந்த சமித்தோ அதுக்குன்னு ஒரு நியத்தியோட இருக்கக்கூடிய நீளத்தோட இருந்துருக்கு. இவ 60,000 பேருமா சேர்ந்து அந்த சமித்தை தூக்குறாளாம். அந்த தூக்கினா கஷ்டப்பட்டு தூக்க முடியாத தூக்கிட்டு போறாளாம். நடுவுல ஒரு மாடு அந்த கால் வைக்கிறது, கால் அடி வைக்கிறது. இப்ப நாம எல்லா இடத்துலயும் சிமெண்ட் போட்டிருக்கு, அங்கெல்லாம் அது தெரியல. மண் தரையில பார்த்தோம்னா மாடு கால் வச்சதுன்னாக்க அந்த இடம் பள்ளமா இருக்கும். அதுக்கு குளம்படி என்பதாக பேரு. அந்த குளம்படியில ஜலம் தேங்கிறதும், ஏதோ மழை பெஞ்சிருக்கோ என்னமோ தெரியல, மீதி இடத்துல போயிட்டு அந்த துளி உண்டு பள்ளமா இருக்கிற இடத்துல ஜலம் தேங்கிறது. அது ஏதோ பெரிய சமுத்திரத்தை தாண்டுற மாதிரி அதை எப்படி தாண்டதுன்னு தெரியாத முயற்சிட்டு இருக்காதான் இவ. இது ஒரு 60,000 பேருமா சேர்ந்து ஒரே ஒரு சமயத்தை தூக்கிட்டு வர. அங்கேருந்து தூக்கிட்டு வரச்சே ஒரு குளம்படி அளவு ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை இப்படியும் சுத்திட்டு போலாமா, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்காளாம். அதை இந்திரன் பார்த்துட்டே இருக்கானா. இந்திரன் அங்கேருந்து நிறைய சமைச்சு மூட்டையா சமைத்து கொண்டு வந்து எடுத்துட்டு போறான். பார்க்கச்சே இவளை பார்த்து சிரிச்சுட்டான். அடா இப்படியா அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. சாதாரணமா இந்த
சித்திரக்குள்ளன்னு சொல்லுவான். ரொம்ப குள்ளமா ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவன் அப்படி கத்திரிக்காய்க்கு கால் மனுஷ மாதிரி நடக்கிறான்னு சொல்லி இப்படி இப்படி நடந்து போறத பார்த்த உடனே அதுவே ஒரு சிரிப்பா இருக்கும். இது இந்த சர்க்கஸ் எல்லாம் கூட இப்படி ஒரு குள்ளனா ஒருத்தனை வச்சுட்டு அவனுக்கு ஒரு சிரிப்பு மூட்டுறதுக்கு, ஜனங்களுக்கு சிரிப்பு மூட்டுறதுக்கோசரம் பண்ணுவா. இது இந்திரனுக்கு இவனை போய் சாதாரணமான இது மாதிரி நினைச்சுட்டு வாலகல்யாள பார்த்து சிரிக்கிறான். அவளுடைய தேஜஸ பார்த்து கைகூப்ப வேண்டியது போக அவளுடைய ஆகாரத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து பரிகாசம் பண்றான். அதனால வலத்வேஷி தர்பஜ்வலத்வாலகில்யா. இப்ப யாருக்கா இருந்தாலும் தன்னிடத்துல இப்ப தான் குள்ளமா இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குள்ளமா இருக்கிறத பார்த்து ஒருத்தன் பரிகாசம் பண்ணான்னா கோபம் வரதான் வரும். ஒருத்தன் கருப்பா இருக்கான், டே கருப்பான்னு அவனை கூட்டா அவனுக்கு கோபம் தான் வரும். ஏன்டா நான் என்ன இல்லாத்தியா சொல்றேன், நீ கருப்பா இருக்கேன்றதான நான் உன்னை கருப்பான்னு உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னா கூட அதான் அவன் நினைக்க மாட்டான். அந்த அப்ப அந்த மாதிரி அதாவது ஒரு கர்வத்தினால ஒருத்தன் கணக்கு சொன்னான்னாக்கா, ஒரு சகஜத்தினால சொல்றது வேற விஷயம். கர்வத்தினால ஒருத்தன் கணக்கு சொன்னான்னாக்கா அப்போ எல்லாருக்கும் கோபம்தான் வரும். அப்ப இந்திரனுடைய கர்வத்தினால இவளுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இவெல்லாம் சூரியனுடைய தேஜஸையே பின்னாடி தள்ளக்கூடிய அளவுக்கு தேஜஸோட இருந்துட்டு இருக்கிறவன். இந்த கோபாக்னியினாலையும் சேர்ந்ததுன்னா, கோபமும் சேர்ந்ததுன்னாக்கா அவளுடைய ஒரு தேஜஸ் இருக்க அப்படியே நெருப்பு பொசுங்கி போயிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். வலத்வேஷி தர்பஜ்வலத் வாலகில்யா. இப்படி ஜொலிச்சுட்டு இருக்கிற வாலகில்யாள், அந்த வாலகில்யாள்லாம் ஒரு சாபம் போடுற இந்திரனுக்கு. அதாவது என்னன்னா, அப்ப நீதான் என்னமோ தேவதைகளுக்கெல்லாம் பெரிய அதிபதினு நினைச்சுட்டு இருக்க, நீதான் வஜ்ராயுதத்தை உடையவனாக இருக்கிறதுனால எல்லாரும் காட்டிலும் பலிஷ்டன் எல்லாம் நீ நினைச்சுட்டு இருக்க. நாங்க ஒரு யாகம் பண்றோம், இந்த யாகத்துல இருந்து ஒத்தனை நான் சிருஷ்டி பண்ண போறேன். அந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னாக்க, இந்திரன மாதிரி 4 பங்கு பராக்கிரமத்தோட பலத்தோடையும் எல்லா சாமர்த்தியத்தோடையும் இருந்துருக்கிற ஒத்தனை நான் அப்ப இந்திரனுக்கு எதிராக ஒத்தனை நான் சிருஷ்டி பண்ண போறேன். அப்படி பண்ணணும்னு சொல்லி அப்பதான் இந்திரனுடைய கர்வமே போகும். அப்ப இந்திரனுடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தங்களுடைய தபஸுனால அவ பண்ற யாகம் பண்ணி ஒரு யாகம் மூலமாக இந்திரனை மாதிரி பன்மடங்கு வீரத்தோட இருந்துருக்கிற ஒருத்தனை சிருஷ்டி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அவ. இந்த சமாச்சாரம் இந்திரனுக்கு தெரிஞ்சுடுத்து. இந்திரனுக்கு தெரிஞ்ச உடனே இந்திரன் என்ன பண்றான், தாம் பண்ணினது தப்பு, அதுக்காக போய் அவள்கிட்ட போய் சரணாகதி பண்ணாக்கா கண்டிப்பா அவ க்ஷமிச்சுடுவா. ஆனா அந்த அளவுக்கு அவனுக்கு ஔதாரியம் இல்லை. அதே சமயத்துல இந்திரன் போய் கசிப பிரஜாபதியின் இடத்துல போய் அவர் திருவடியில விழுறான், நீர் தான் என்ன ரட்சணம் பண்ணணும் என்பதாக. என்ன ஆச்சுப்பா அவனுக்கு? என்ன அதையும் கேட்கிறேன், உம்முடைய யாகத்துக்காக நான் சமைத்து கொண்டு வரச்சே இவ வாலகில்யெல்லாம் 60,000 பேர் சேர்ந்து ஒரே ஒரு சமயத்தை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துடுத்து. அதை சிரிச்ச உடனே அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்தினால அந்நியமிந்திரன் கரிசியாவின்னு என்ன காட்டிலும் இன்னும் பலிஷ்டனாக இருக்கக்கூடிய இன்னொரு இந்திரனை நான் சிருஷ்டி பண்றேன்னு அவ யாகம் பண்றான். அப்படி யாகம் பண்ணச்சே அதுல வரச்சே என்ன இருக்குன்னா, அதனால எனக்கு தானே அனர்த்தம் வரப்போறது என்ன. அப்போ கசிப பிரஜாபதி வாலகில்யாளிடத்துல சொல்றாராம், வாஸ்தவம் தான், இந்திரன் பண்ணது தப்புதான், இருந்தா கூட நீங்க பண்ற ஒரு அனுஷ்டானத்தினால இந்திரனை மாதிரி பன்மடங்கு பலம் பொருந்தியவன், பன்மடங்கு சூரனாக இருந்திருக்கிறவன் ஒருத்தன் இதுல இருந்து ஜனிக்க போறான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் பட்சீந்திரனாக இருக்கட்டும், தேவேந்திரனாக இல்லாத பட்சிகளுக்கெல்லாம் இந்திரன்னா தலைவன் அர்த்தம்.
அவன் பட்சேந்திரனாக இருக்கட்டும், அவன் பல மடங்கு பராக்கிரமத்தோட இருக்கட்டும், இந்திரனையும் தோற்கடிக்கிறவனாக அவன் இருக்கட்டும் என்று கஷ்யப பிரஜாபதி அறிவுறுத்துகிற அவரிடத்துல ஒரு கௌரவத்தினால சரி இந்த யாகத்துல இருந்து அவதாரம் பண்றவன் இந்த யாகத்தினுடைய பலமாக உண்டாருது கருத்மானாக இருக்கட்டும்னு அவ நினைக்கிறதுனால பெரும்பாலும் இப்ப நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் தசரத சக்கரவர்த்தி ரிஷிசிங்கரை கொண்டு புத்திரகாமேஷ்டி பண்ணதுனால பெருமாள் அவதாரம் பண்ணார்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்திரன் கருத்மான் இந்த பிரகிருதியில ஒரு அவதாரம் பண்றதுக்கு ஒரு வியாஜமாக ஆச்சு. இது கஷ்யப பிரஜாபதியினுடைய அனுகிரகத்தினால இந்த இந்திரனுக்கு எதிராக பலமாக இருந்தாலும் கூட வாலகில்யாளுடைய ஒரு அனுஷ்டான விசேஷத்தினால யாக விசேஷத்தினால அவதாரம் பண்ணவர் கருத்மான் என்பதுதான் சொல்ற. ஆகையால ஜ்வலத்வால் வலத்வேஷி தர்ப்ப ஜ்வலத்வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ண அவதீர்ணன்னு சொல்றேன். ஆவிர்பூதம்னு சொல்லி அர்த்தம். ஆவிர்பாவம் தான் அங்க வரைச்சே கண்ணன் ஆவிராசி யசா பிராச்சியான் திசேந்திரிவ புஷ்கலேன்னு அந்த கண்ணனோ ராமனோ இவெல்லாம் அவதாரம் பண்ணினா இவ அவதாரம் பண்ணினது எதனால என்ன இது அவதாரம் தானே தவிர பிறப்பு அல்ல, ஜென்மம் அல்ல. பெருமாளுடைய அவதாரத்துக்கு நம்மளுடைய ஜென்மாவுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. ஆகையால கருத்மானும் அவதாரம் தான் பண்ணாரே தவிர அவருக்கு பிறப்பு இல்லை, கர்ம நிமித்தமான ஒரு பிறப்பு இல்லை. பிரதிஜ்ஞாவதீர்ண அப்போ அவர் அவதாரம் பண்ணினவராக இந்திராசம். அப்போ அதுதான் இந்த இடத்துல பட்சிணாம் இந்திரகம் பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக அவதாரம் பண்ணினேன்னு கஷ்யப பிரஜாபதியினுடைய வார்த்தையினால அவர் அவதாரம் பண்ணினேன் என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறமா அந்த கருத்மானுக்கு வரைச்சே ஒரு கால விசேஷத்துல எப்பவும் இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்கு பெருமாள் இருக்கே. அப்படி சகாயம் பண்றதுக்கு பெருமாள் வரைச்சே அமிர்தத்தை அங்கேருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லச்சே இந்திரனுக்காக பெருமாளே சண்டை போடுறது. அப்படி சண்டை போட்டுச்சே அவ 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுறது. உனக்கு வரன் கொடுக்குறேன், நீ சண்டை போட்டு யுத்தம் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வரன். நீ என்ன வரன் கொடுக்கறது? நான் தான் உனக்கு வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. யார் நீ என்ன வரன் கொடுக்கறது, யார் என்ன கேட்கறது அப்படின்னா அதுக்கெல்லாம் பார்க்கல பெருமாள். சரி அவர் வரன் கேட்கிறார் எனக்கு. அப்ப கருத்மான் பெருமாள் இடத்துல வரன் இருக்க, உனக்கு கீழையும் நான் இருக்கணும் மேலையும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆஹா அப்படியே இருந்துக்கோ அப்படின்னா உனக்கு கீழே இருக்கோன்னு சொல்லச்சே கருத்மான் தனக்கு வாகனமாக இருந்துருக்க, மேல இருக்கிறதுன்னா துவஜமாக இருந்துருக்கிறது. இப்படி இந்த கருத்மானுடைய விற்த்தாந்தத்தை சொல்ற. அப்பேற்பட்ட அந்த கருத்மான சம்போதனம் பண்ணி வலத்வேஷி தர்ப்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ண வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ண அந்த வாலகில்யாளுடைய ஒரு பிரதிஜையினால அவதீர்ணனாக இருந்திருக்கிற அவதாரம் பண்ணின கருத்மான். அது ஒரு சம்போதனம். ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்திதேனும் ஜகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்திம் ததீசா முதாகா மஹீனா மஹீனா மஹீனாந்தகா. இப்படி ஒரு சம்போதனம் பண்ணாக்க ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு இருக்கும். இப்ப இன்னொரு சம்போதனம் இருந்துட்டு இருக்கு. அஹீனாந்தகா என்பதாக ஒரு சம்போதனம் அதுவும் கருத்மான பத்தி சொல்றது. அஹீனாந்தக அஹீனக சர்ப்பங்கள். அஹீனாம் இனம்னாக்க சுவாமி. அப்போ சர்ப்பங்களுக்கு சுவாமியினுடைய அந்தகா அவளுக்கெல்லாம் எதிரியாக இருந்துருக்கிறவர் சேஷாம் அந்தகான்னு அர்த்தம் அதுக்கு. இனஹா அப்படின்றதுனால ராஜா, அப்புறமா சூரியன், புருஷன், தனிகன், சுவாமி, இப்படி பல அர்த்தங்கள் இன சப்தத்துக்கு இருக்கு. இந்த இடத்துல இனாந்தகா இனஹான்னா சுவாமி. அந்த சுவாமிகளுக்கெல்லாமும் அந்தகவனாக அவளை சர்ப்பராஜான்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ
அவளுக்கெல்லாம் கூட எதிரியாக இவர் இருந்திருக்கிறான் அஹினந்தகா. அப்படிப்பட்ட சமஸ்த சர்ப்ப பஞ்சக, எல்லா சர்ப்பங்களுக்கும் பஞ்சகனாக நாசகனாக திகழ்பவர் அந்த கருத்மான் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த கருத்மானை பார்த்து பிரார்த்தனை பண்ற, ஸ்திராம் தத்துவ புத்திம், ஸ்திராம் தத்துவ புத்திம், அந்த பராவர தத்துவ புத்தி எது உத்கிருஷ்டமானது எது நிகிருஷ்டமானது என்கிற அந்த தத்துவ புத்திய நிலைத்ததாக இருந்திருக்கிறதாக அந்த தத்துவ புத்திய பண்ணணும்னு சொன்னார். இதுக்கு முன்ன பிரார்த்தனை பண்றது துப்யம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா அவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஷ்டமேன்னு அத்தியாத்ம வித்யான்னா ஆத்ம விஷயம் வரக்கூடிய வித்யா வேதாந்த சாஸ்திரம் எனக்கு விதேயமாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை. இப்போ தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல தத்துவ புத்தி தத்துவம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற விஷயத்துல அத அது எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மாறாமல் இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்லி சொல்ற. தேவகுருன்னு ப்ரஹஸ்பதிய சொல்லி சொல்றோம். அந்த தேவகுருவாக இருக்கிற ப்ரஹஸ்பதி தான் சார்வாக்க மதத்தை அவர் தான் தோற்றுவித்தார். அதாவது சரீரமே ஆத்மா, சரீரத்தை காட்டலாம் ஆத்மான்னு வேற ஒண்ணும் கிடையாதுன்ற ஒரு மதத்தையே சொல்லி சொல்றேன். அவெல்லாம் சொல்றச்சு அதுக்கு உண்டான லாஜிக் எல்லாம் சரியாதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி யாரானா விபரீதமாக சொன்னா கூட அதனால தன்னுடைய தத்துவ புத்தியில எந்த விதமான மாறுபாடும் வராமல் நிச்சலமாக இருக்கக்கூடிய தத்துவ புத்தியே எனக்கு வேணும்னு சொல்ற. ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லச்சே முதல் அத்தியாயத்துல ஜெகத்காரணம் எதுன்றத பத்தி சொல்ற. சாட்சாத் சிவன் நாராயணன் தான் ஜெகத் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கேன்னு சொல்ற. ரெண்டாவது அத்தியாயத்துல வரைச்சே மீறி தார்சனிகள்லாம் இப்ப பிரகிருதி தான் காரணம்னு சில பேர் சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி சொல்றாளோ இல்லையோ, அவளுடைய பட்சத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஸ்ருதி விரோத, ஸ்ருதி வேதத்துக்கு விரோதமானது, அது தர்க்கத்தினாலையும் அதை நிலைநிறுத்த முடியாததுன்றத சொல்லி நம்ம ஸ்வபட்ச ஸ்தாபனம் பண்றேன். பரபட்ச பிரதிஷேப பூர்வகமாக பரபட்சம்னு இது நம்ம சித்தாந்தம் தவிர மீதி சித்தாந்தங்கள்லாம் ஏற்புடையது அல்லன்றத ஸ்தாபனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் ஒன்னே ஏற்புடையது, அதுதான் ஸ்ருதியில சொல்லப்பட்டதுன்றத ஸ்தாபனம் பண்றேன். அந்த மாதிரி தத்துவ புத்தின்றது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, யார் சொன்னாலும் எப்படி பண்ணாலும் தனக்கு ஒரு அந்த கருத்து மாறுபாடு வராதபடி அந்த எம்பெருமான் இடத்துல சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்கிற புத்தி வேணும், அந்த நிர்ணயம் வரணும்ன்ற அந்த புத்தியை பிரார்த்தனை பண்ற. ஸ்திராம் தத்துவ புத்தி பராம் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற உத்கிருஷ்டமானதாக இன்னொன்னு பிரார்த்தனை பண்ற. அவ ஜெகன்மூலகந்தே முகுந்தே பராம் முதா காமஹீனாம் அஹீனாம் மகானந்ததோப்தீம் பக்தி தேனும் ததீதாஹ. இன்னொரு ஒரு பிரார்த்தனை என்ன என்று கேட்டால், உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறது. உத்கிருஷ்டமாக இருக்கச்சே நமக்கு கூட பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். மோட்ச ரூபமானது உத்கிருஷ்டம். இப்ப வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வாசிக்கிறதுனால உத்கிருஷ்டமான மோட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்றோம். அதே சமயத்துல பிரகிருதம் இருக்கிறதுனால நாம இருக்கிற காலத்துல பணக்காரனா இருக்கணும், இருக்கிற காலத்துல மானசிகமான கிளேசமும் வரக்கூடாது, சாரீரிகமான கிளேசமும் வரக்கூடாது, எல்லாம் ஓணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதையும் நாம சேர்ந்து பிரார்த்தனை பண்றோம். இந்த மாதிரி காமம் இல்லாத, இது முதா காமன், இந்த காமம் மொத்தம் வியர்த்தம், இது எதுவுமே நிலைச்சு இருக்கக்கூடியது அல்ல. இப்படி பிரயோஜனாந்தரத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணாமல்
அந்த ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்திருக்கிற ஒரு பக்திய பிரார்த்தனை பண்ற. அஹீனாம், அதாவது ஹீனம்னா குறையிறதுன்னு அர்த்தம். அஹீனம்னா குறைபடாததாக இருக்கிறது, எப்பவுமே குறையாததாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்ன அஹீன்னு சொல்லச்சு பாம்பு சொல்லிட்டு அஹீனாந்தகான்னு சொல்லி சொன்ன. இந்த ஹீனம் அஹீனம்னு சொல்லி இதுலயே ஒரு வார்த்தை ஜாலம். இதுதான் சுவாமியினுடைய விசேஷம். அவர் பெரிய கவியாச்ச. அஹீனம் அப்படின்னு சொல்லச்சு துளி கூட குறையாததாக இருக்கணும். பக்தி எந்த சன்னிவேசத்திலையும் குறையக்கூடாது. அந்த பெருமாள் இடத்துல மோட்ச தசையில கூட அது அனுவர்த்தமானமாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். ஏன் மோட்ச திசையில பக்தி குறைஞ்சு போயிடுமான்னு கேட்டேன். மோட்ச திசையில நமக்கு ஒரு நிலை வருகிறது. என்னன்னா அபகதாத்மா விஜரஹா விமிருத்யுஹு விசோகஹா அதிகத்வஹா பிபாசஹா சத்யகாமஹா சங்கல்பஹான்னு பசி பிணி மூப்பு கர்ம சம்பந்தம் எல்லாம் இல்லாத பெருமாளுக்கு சமமாக எல்லா குணங்களும் வந்துடுச்சுனாக்கா அவர் மாதிரியே நாமளும் ஆயிட்டோம்னாக்கா அப்புறமா பெருமாள் இடத்துல போய் ஒரு பக்தி இருக்குமான்னு எல்லாம் ஒருத்தன் கொஞ்சம் எதனா ஒரு படி கீழே இருந்தா மேல இருக்கிறவாழ்ந்த ஒரு கௌரவம் இருக்கும். இவாளும் அவளும் மாதிரியே இருந்துட்டான்னாக்கா நீயாச்சு நானாச்சுன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையோன்னா அது பிரகடி சம்பந்தம் இருக்கச்சேதான் அந்த மாதிரி எண்ணம் வரும். மோட்ச தசையில வராது. இருந்தாலும் மோட்ச தசையிலையும் குறையக்கூடாதுன்றத அதுக்காக பிரார்த்தனை பண்ற. மகானந்த தோக்தை. இப்போ ஒரு காமதேனுவை பிரார்த்தனை பண்ற. பக்தி ரூபமான காமதேனு. காமதேனு பாலை கொடுக்கும். பால் கொடுக்கறதோட மாத்திரமில்ல, நாம என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ இந்த லோகத்துல அடையக்கூடிய வஸ்துக்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ அத்தனையும் கொடுக்கும். இந்த காமதேனுவை வச்சுட்டுதான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சைன்யத்தோட வரைச்சே அத்தனை சைன்யத்துக்கும் சதியாராதனை பண்ணிட்டேன். அவ்வளவு பெரிய ஆராதனம் பண்ணேன். அப்ப காமதேனுக்கு அவ்வளவு சக்தி இருந்துருக்குன்றது. அந்த மாதிரி காமதேனு மாதிரி ஒண்ணு நான் பாக்குறேன். இப்ப இது எதை கொடுக்கறது? தேனு பாலை கொடுக்கும். இது எதுக்கு கொடுக்கறதுன்னா நிரவதிகமான பிரம்மானந்தத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். மகானந்த தோக்தேம். அந்த மகானந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க. அது எது தெரியுமா? ஜெகன்மூல கந்தே முகுந்தே, ஜெகன்மூல கந்தே முகுந்தே. இப்போ லோகம் மொத்தத்துக்கும் காரணமாக இருக்கும். கந்தன்னா கிழங்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மூல காரணமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், புக்தி முக்தி எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சான் நாராயணன் விஷயத்துல பக்தியாகிற ஒரு தேனு. அந்த சாட்சான் நாராயணனிடத்துல பக்தியை கறக்கின்ற சுரக்கின்ற ஒரு தேனு, ஒரு பசுவை, ஒரு காமதேனுவ அத நாங்க அடையும்படியாக பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தி பெருமானிடத்துல பக்தி எப்பவும் குறவில்லாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்ன்றத கருத்மானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. இதுலயும் பிரார்த்தனை ரெண்டு தான். இது மின் சரணத்திலையும் இந்த சரணத்திலையும் வித்தியாசம். போன சரணத்துல வரைச்சே துப்பியம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஷ்டமேன்னு சொல்றதுனால அத்தியாத்ம வித்யை என்னுடைய வசமாக இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. அத்தியாத்ம வித்யை என்னுடைய வசமாக இருக்கிறதுனால பெரிய வித்வானா இருக்க போறான், அவ்வளவுதானே வரப்போறது அப்படின்னா இல்ல, அதுக்கு மேல்பட்டதாக இருக்கிறது. அது எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரனாகன்னு சொல்றபடினால இப்போ யார் மகானாக இருக்கிறவா என்னத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அதைதான் மீதி பேரும் பின்பற்றுபவர்கள். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான்னு சொல்லிட்டு சாஸ்திரார்த்தத்தை பிறருக்கு உபதேசம் பண்றதோடு மாத்திரம் இல்லாமல் ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத்தே தானும் பின்பற்றுபவனாக இருந்துருக்கிறது தான் அதுதான் விசேஷமாக சொல்ல. ஆகையாலும் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தைன்னு சொல்றதுனால கருத்மான் சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஆச்சாரியனா ஆயிட்டார். ஏன்னா அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால அந்த கருத்மான உபாசனம் பண்ணினபடினால அந்த கருத்மான் ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினதுனால சுவாமி தேசிகனுக்கு கருத்மான் சாட்சாத் ஆச்சாரியனாக போயிட்டார். அந்த ஆச்சாரிய பதவியில இருந்துருக்கிறவா எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்குமோ அந்த பிரார்த்தனையை இந்த இடத்துல சொல்ற. ஆகையால
இப்போ இந்த இடத்துல பிரார்த்தனை என்ன கேட்டா, தத்துவ புத்தியில எந்த விதமான மாறுபாடும் வரக்கூடாது. ஆச்சாரியால் தானே தத்துவத்தை உபதேசம் பண்ணுவான். ஆச்சாரியால் தத்துவத்தை உபதேசம் பண்ணச்சே ஒரு பிறகு அதுல ஒரு கால விசேஷத்துல இல்ல அவ கூட நமக்கு சரியா சொல்லலையோ என்னமோன்ற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு அந்த பரதத்துவ விஷயத்துல ஒரு நிர்ணயம் வருதுன்றத அத்தை இங்க பிரார்த்தனை பண்ற. அங்க வேதாந்த சாஸ்திரத்தை பிரார்த்தனை பண்ண, இங்க பரதத்துவ புத்தி, அசைக்க முடியாத ஒரு பரதத்துவத்துல புத்தி இருக்கு, அதை பிரார்த்தனை பண்ற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அதே மாதிரி அங்க உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்ன பெருமாளிடத்துல, சாட்சாத் எம்பெருமான் இடத்துல முக்த தசையிலையும் பக்தி தொடர்ந்து இருந்துருக்கணும். அந்த பக்தி தான் அங்க போய் நாம பண்ற கைங்கரியங்களும் நாம பண்ற செயல்கள்லாம் கூட பகவத் பிரீத்திக்கு காரணமாக இருக்கணும்ன்றத அததான் பிரார்த்தனை பண்ற. சேவை குண்டத்துல போய் வரக்கூடியதுன்றது இப்படி அற்புதமாக இந்த 4வது சரணத்துல கருட மந்திரத்தினுடைய மகாத்மியமும் மந்திர பிரதிபாத்திய தேவதையாக இருந்திருக்கிற கருத்மான் இடத்துல அவருடைய வைபவத்தை சொல்லி தன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய அசஞ்சலமான தத்துவ புத்தியும் காமதேனு, அந்த பக்தி காமதேனுவாகிய அந்த பக்தியை சுரக்குகின்ற ஒரு தேனு, அதையும் பிரார்த்தனை பண்ற. இதுதான் அற்புதமான விஷயம். இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. இதுல பார்த்தோம்னாக்கா பிரிஷாசேகரஸ்திராயதான்ன ஸ்திரிவர்க அபவர்க பிரசூதி, ஸ்திரிவர்க அபவர்க, அந்த வர்க்கன்ற சப்தம் இருந்துருக்கு. அந்த அக்ஷரங்கள்லாம் மறுபடியும் வந்துருக்கு. அதே மாதிரி ஜெகன்மூல கந்தே முகுந்தே, அந்த ககாரம் நகாரம் தகாரம் ஏகாரம்ன்றதெல்லாம் கந்தே முகுந்தே அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கு. ததீதா முதாகா, இந்த தான்னு சொல்றது மஹீனா மஹீனா மஹீனாந்தகான்னு சொல்லச்சு இந்த அர்த்தத்துக்கு வரச்சு முதா காமஹீனான்றதுக்குனால அந்த இடத்துல அந்த மஹீனான்ற சப்தத்து அதுகளுடைய ஒரு அந்த 3 எழுத்துக்களுடைய தொடர்ச்சியானது. இது முதா காமஹீனாம் அஹீனாம் அஹீனாந்தக, காமஹீனாம் அஹீனாம் குறைவில்லாததாக இருந்துருக்கு. அஹீனாந்தகான்றது அஹீனன்றது அஹீன்றதுனால சர்ப்பத்தை சொல்றது. இப்படி ஒரு வார்த்தை ஜாலங்களால நம்மளை அப்படியே கட்டுப்படுத்திட்டார், அதோடைய கட்டி போட்டேன். இதுக்கு கருட தண்டகத்தை நாம அதை சேவிக்கச்சேயே அப்படியே நமக்கு அந்த கருத்மானே பிரத்யட்சம் ஆயிடுற மாதிரி இருந்துருக்கும். அசல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கருட தண்டத்தை சேவிக்கிட்டே ஒரு உற்சாகம் ஏற்படும். அது கருடத்மானுடைய மங்களாசாசன சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சே கருட தண்டகம் பூர்த்தியா சேவிப்பா. அதை சேவிக்கச்சேயே ஒரு சந்தோஷம், மொத்த பேர் பெரிய குரல்ல சேவிக்கிறார். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுடைய அமைப்பு கவிதாக்கிக சிம்மமாக எழுந்தருளி இருக்கிற சுவாமி தேசிகன் இந்த கருட தண்டத்துல இந்த 4 சரணங்களாலேயும் நம்மளுடைய க்ஷேமத்தை தனக்கு பிரார்த்திக்கிற மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவாளும் பண்றதுக்காக இந்த ஸ்தோத்திரம் மூலமாக தண்டகம் மூலமாக தெரிகிற. அப்படி கருத்மானுடைய அனுகிரகத்தினால நமக்கு தத்துவ புத்தி பெருமாள் தத்துவ பக்தி இது ரெண்டும் வரணும்னு இந்த பிரார்த்தனையை வச்சு இதை நிறைவு செய்கிறேன். மனுரணகத பட்சி வக்ரஸ்புரத்தாரகஸ்தாவகஸ்தித்ரபானு பிரியாசேகரஸ்திராயதான்ன ஸ்திரிவர்காபவர்க பிரசூதி பரவ்யோமதாமன் பலத்வேஷிதர்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்தீம் ததீசா முதாகா மஹீனா மஹீனா மஹீனாந்தகா. இதுக்கப்புறமா நிறைவாக 2 ஸ்லோகங்கள் உள்ளன. அந்த ஸ்லோகார்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.